பயங்கரமான ஒரு விஷயம். ஆனா இப்ப நம்ம இத பயங்கரமா எடுத்துக்கல, கலாய்ச்சி எடுக்க போறோம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இது சாதாரண தொழில்நுட்ப வீடியோ இல்ல. இது நம்ம எல்லாத்துக்கும் எதிர்கால வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கலாய்ச்ச கூட்டம். எதிர்காலம் பற்றி எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாஸ்ட்ரடமாஸ் சொன்னாங்க, ஜோதிடர் சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க. இந்த பசங்க எல்லாம் போனை பார்த்துக்கிட்டே மூளை காலி ஆகுங்க. ஆனா இப்போ யார் எதிர்காலம் சொல்றாங்க தெரியுமா? செயற்கை நுண்ணறிவு, ஏஐ. அதுவும் டீ குடிச்சிட்டு இல்ல, உலகத்துல இருக்க எல்லா தகவலையும் குடிச்சு. நாங்க ஒருத்தன் கிட்ட கேட்கல, 5 ஏஐ கிட்ட கேட்டோம். அவங்க எல்லாரும் ஒரே பதில சொல்லல. ஆனா சில விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து ஹஹான்னு சிரிச்ச மாதிரி பதில் சொன்னாங்க. அதுதான் பயங்கரம். முதல் கணிப்பு, வேலைக்கு விடை கொடுக்கும் நாள். எல்லா ஏயும் முதல்ல சொன்ன விஷயம் வேலைன்னு ஒண்ணு இருந்தது, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க, டிகிரி வாங்குறீங்க, வேலையை தேடி அலையிறீங்க. ஆனா 2030க்கு அப்புறம் ஏஐ சொல்றது, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஏஐ வடிவமைப்பு, ஏஐ கணக்கு, ஏஐ கணினி நிரல், ஏஐ வாடிக்கையாளர்கள் சேவை. நம்ம எதிர்கால சுய விவரம். அடுத்து திறமைகள். ஏஐ வேலை பண்றத வேடிக்கை பார்க்கும் திறன், உள்ளுக்குள்ள அழும் திறன். இது ட்ரெய்லர் மட்டும். மெயின் படம் வேலை இழப்பு திருவிழா. இரண்டாவது கணிப்பு, மூளையையும் வாடகைக்கு கொடுக்கிற காலம். இப்ப நீங்க வழி தெரிய கூகுள் வரைபடம் நம்புறீங்க. ஆனா ஏஐ சொல்றது, இந்த வேலையை தேர்ந்தெடுங்க, இந்த முதலீடு பாதுகாப்பு, இந்த பொண்ணு பையன் உங்களுக்கு செட். எதிர்காலத்துல வீட்டுல கேட்பாங்க, மாப்பிள்ளை ஏஐ ஒத்துக்கிட்டதா? காதல் திருமணம், பெற்றோர் பார்த்த திருமணம், கணினி பார்த்த திருமணம். அடுத்து மருத்துவம். மருத்துவர் வர்றதுக்கு முன்னாடியே தீர்ப்பு. எதிர்கால மருத்துவரை பாக்குறதுக்கு முன்னாடியே ஏஐ சொல்றது, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா? அது நமக்கே தெரியுமே, உங்க வாழ்க்கை முறையை மாற்றுங்க. அதுக்கு நேரமே இல்லையா? நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கும், அது நல்ல விஷயம். ஆனா கேள்வி, உங்கள் உடல் தகவல் யாருக்கிட்ட இருக்கும்? அரசா, காப்பீட்டு நிறுவனமா, அல்லது ஒத்துக்கொள்கிறேன் பட்டனா? அடுத்து கல்வி. பள்ளி கல்லூரி எல்லாம் ஓய்வு. ஏஐ சொல்றது, பள்ளி பழையது, கல்லூரி களவாதி, படத்திட்டம் குப்பை, தேர்வு தேவையில்லை. ஒவ்வொரு மாணவனுக்கும் தனி ஏஐ அசைன். மெதுவா படிப்பவனா கவலைப்படாத, மீண்டும் சொல்றேன். வேகமா படிப்பவனா இதோ உனக்கு தலைவலி கேள்வி. ஆசிரியர் பங்கு வழிகாட்டி, உண்மையான பங்கு வருகை பதிவு மாஸ்டர். மனித உறவு, எதிர்கால பிள்ளைகள். அப்பா மனித நண்பனா என்ன? அடுத்து படைப்பாற்றல், கலைஞருக்கு ஓய்வு கடிதம். இசை ஏஐ, ஏஐ திரைக்கதை, ஏஐ ஓவியம், ஏஐ அனிமேஷன். அடுத்து எதிர்கால விருது விழா. இந்த விருதை என் கணினிக்கே அர்ப்பணிக்கிறேன். மனித உணர்ச்சிக்கு மதிப்பு இருக்குமா? ஏஐ சொல்றது இருக்கும். அருங்காட்சியகத்துல அரசு, ஏஐ பெரிய வில்லனா? எதிர்காலத்துல பட்ஜெட் முடிவு ஏஐ, ஏஐ போக்குவரத்து, ஏஐ குற்ற கணிப்பு, ஏஐ சட்ட வரைவு. பாரபட்சம் குறையும், வேகம் கூடும். ஆனா அதிகாரம் தவறான கையில போனா எங்க பார்த்தாலும் கேமரா, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பணம், உயிர் வாழும் உதவி, வேலை குறையும். அதனால அரசு சொல்றது, இந்த மாதம் சம்பளம் இல்ல, ஆனா சும்மா சாப்பிட பணம். பணமில்லா சமூகம், டிஜிட்டல் அடையாளம் கட்டாயம். தனி உரிமை, எதிர்கால பசங்க. அது எந்த செயலி? அடுத்து மிக பெரிய ஆபத்து, சோம்பேறி மூளை. எல்லாத்தையும் ஏஐ பண்ணும்போது நினைவாற்றல் இல்லை, கணக்கு போடுதல் இல்லை, யோசனை இல்லை. மனித மூளை, நான் ஓய்வெடுக்கிறேன், சுலபத்துக்கு அடிமை, யோசிக்கிறதுக்கு விடுப்பு. உறவுகள், செயற்கை காதல் காலம். தனிமையா? ஏஐ நண்பன் இருக்கான், ஏஐ காதலி. எப்போதும் அன்பு, சண்டை இல்லை, கோபமும் இல்லை, உண்மையான உறவு. அடுத்து பூமி, ஒரே நம்பிக்கை. பருவநிலை கணிப்பு, பேரழிவு முன்னறிவிப்பு, ஆற்றல் சேமிப்பு. ஏஐ சொல்றது, நான் பூமியை காப்பாத்துவேன், மனிதன் ஒத்துழைச்சா மட்டும். மனிதன் ஒரு ரீல் முடிச்சிட்டு வரேன். கடைசி கேள்வி, ஏஐ நல்லதா கெட்டதா? ஏஐ சொல்ற பதில், நான் இரண்டுமே இல்ல. சக்தி மாதிரி, சமையலறையில் உதவி, தவறான கையில் ஆபத்து.